பழமொழி 400 இது அரை இலக்கியங்களில் 4வதாக பார்க்குற நூல். 6 தேர்வுகளிலிருந்து ஒரே ஒரு தேர்வில் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அதுவும் அறிஞ்சற்பொருள் கூறுக அப்படிங்கிற வடிவில் கேட்டிருக்காங்க. 2022 குரூப் 2ல் அந்த கேள்வி இருக்குது. பொன் திறந்து புகாவா நல்கினாள். பழமொழி 400. புகாவா என்பதன் பொருள் நீர், உணவு, காற்று, பொருள். இதனுடைய விடை ஆப்ஷன் பி, உணவு. ஓகே, இந்த புகாவா அப்படின்னா உணவுன்னு அர்த்தம். அதாவது பொன் திறந்து கொண்டு புகாவான் நல்கினாள். இந்த பாடல் வரியை நம்ம படித்தா மட்டும்தான் இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இந்த பாடல் வரி பழமொழி 400க்குள்ளே இருக்குது. அதனால் நான் இதை பழமொழி 400 கீழே வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போது பழமொழி 400 சார்ந்து 2 பாடல்கள் நம்மளோட ஸ்கூல் புத்தகத்தில் இருக்குது. 6ஆம் வகுப்பு 4வது இயல் மொழியை ஆளுவோம் அந்த பகுதியில் ஒரு பாடல், 7ஆம் வகுப்பு 7வது இயலில் விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து ஒரு பாடல். பேசிக்காக பழமொழி 400 குறித்து, அதாவது நூல் மற்றும் நூலாசிரியர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆசிரியர் முன்றுரை அரையனார். முன்றுரை அப்படிங்கிற பகுதியுடைய அரசனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அரையனார் அப்படின்னா ஆட்சித்தலைவர் அல்லது அந்த பகுதியை ஆட்சி செய்யும் நபர் அப்படிங்கிற மீனிங். முன்றுரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. முன்றுரை அரையனார். முன்றுரை அப்படின்னா முன்னாடியே சொன்னவர். முன்னாடியே சொன்னதை தான் நம்ம பழமொழின்னு சொல்லுவோம். ஸோ முன்றுரை, முன்னாடியே உரைத்தவர் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. பழமொழியை முன்னாடியே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இவருடைய காலகட்டம் கிபி 4ஆம் நூற்றாண்டு. இது சங்கம் மருவிய காலகட்டம், அது எல்லாத்துக்கும் தெரியும். குறிப்பாக 4ஆம் நூற்றாண்டில், கிபி 4ஆம் நூற்றாண்டில் முன்றுரை அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செய்த அரையனார் என்பவர் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு. இவருடைய சமயம் சமண சமயம். ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சங்க காலத்தை மருவிய பகுதியில் சமண சமயமும் பௌத்த சமயமும் வட இந்தியாவிலிருந்து வந்து தமிழகத்தில் கோலோச்சிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் நிறைய நீதிநெறி நூல்களும் மக்களுக்கு கருத்துக்களை சொல்லணும், அறக்கருத்துக்களை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான நூல்களும் எழுதப்பட்டுச்சு. ஓகேங்களா? இவருடைய இந்த நூலில் இவர் ஒரு கடவுள் வாழ்த்து பாடல் எழுதியிருக்காரு. அந்த கடவுள் வாழ்த்து பாடல் மூலமாக தான் இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றி குறிப்புகள் அதிகம் கொண்ட நூல் பழமொழி 400. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 14 கீழ்கணக்கு நூல்களில் வரலாற்று செய்திகளை அதிகமாக கொண்டிருக்கிற நூல் எதுன்னா பழமொழி 400. சங்ககால மன்னர்கள், புலவர்கள், மூவேந்தர்கள் பற்றி குறிப்புகளை அதிகம் கொண்ட நூல் பழமொழி 400. மொத்தம் 400 பாடல்கள். ஒவ்வொரு பாடல்லையும் இறுதியில் ஒரு பழமொழி இருக்கும். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு இலக்கிய பழமொழி, அதாவது போகிற போக்கில் சொல்கிற பழமொழி கிடையாது, இலக்கிய பழமொழி. அந்த பழமொழியை இலக்கியங்களில் ஒரு முதிர்ச்சியான ஒரு சொற்றொடராக பயன்படுத்தியிருக்காங்க. அதனால தான் அதை இலக்கிய பழமொழின்னு சொல்கிறாங்க. பழமொழியை தொல்காப்பியர் என்னவென்று குறிப்பிடுகிறார்? முதுசொல். பழமொழி அப்படிங்கிறத தொல்காப்பியர் என்னன்னு சொல்கிறாரு? முதுசொல். அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிளான ஒரு நூல் குறிப்பு தான். முன்றுரை அரையனார் எழுதியிருக்காரு. கிபி 4ஆம் நூற்றாண்டு. இவர் ஒரு சமணர். பழமொழி 400ல் அதிகமான வரலாற்று செய்திகள் இருக்குது. அதிகமான வரலாற்று செய்திகளை கொண்ட 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல் வந்து பழமொழி 400. மொத்தம் 400 பாடல்கள். ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு இலக்கிய பழமொழி இருக்கும். பழமொழி அப்படிங்கிறத தொல்காப்பியர் என்னன்னு சொல்கிறாருன்னா முதுசொல் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இப்போ இதில் இருக்கக்கூடிய பாடல் மாறி ஒன்றின்றி வறந்திருந்த காலத்தும், அதாவது மழை பெய்யாமல் வறண்டு போன காலத்துலேயும் கூட பாரி மடமகள் பான்மகற்கு, பாரி மன்னர் இருந்தார் இல்லையா, அதாவது பரம்பு நாட்டை ஆட்சி செய்தவர், முல்லைக்கொடி படர்வதற்காக தன்னுடைய தேரையே கொடுத்தவர், அவருடைய மடமகள், இளைய மகள். மடமகள்னா இளைய மகள். பான்மகற்கு, அதாவது பாணர்களுக்கு நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கிட்டிங்களா? புகாவா. இந்த புகாவா அப்படிங்கிறது தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. நீர் உளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். அதாவது வீட்டில் அரிசி பருப்பு எதுவும் இல்லை, அல்லது அரிசி பருப்பை விட ரொம்ப முக்கியமானது அந்த பாணர்களுக்கு தேவைப்படுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் என்ன இருக்குது அதை போட்டு சமைச்சு கொடுப்போம். நம்மக்கிட்ட இப்போ பொன் தான் இருக்குது, அதாவது பொன் நாணயங்கள், பொன் ஆபரணங்கள் தான் இருக்குது. அதை வந்து தண்ணியில் போட்டு சமைச்சு கொடுக்குறதா எண்ணி அதை வந்து உணவாக
பாணர்களுக்கு பரிமாறியிருக்கிறார். யார்? பாரியுடைய இளைய மகள். ஒன்றாகும் முன்றிலோ இல். ஒன்றாகும் முன்றிலோ இல், அதாவது ஒன்றுமே இல்லாத வீடுன்னு ஒன்று இருக்காது, அதனால் ஏதாவது நம்ம வீட்டில் இருக்கோம், நம்மளை நாடி வர்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லப்படுது. இன்னொருக்கா பார்ப்போம். மாரியொன்றின்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீருளையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். ஒன்றாகும் முன்றிலோ இல், அதாவது முன்றிலோ அப்படிங்கிறது முற்றமோட இருக்கக்கூடிய வீடு அப்படின்னு அர்த்தம். அப்படி எதுவுமே இல்லாத ஒரு வீடு ஒன்று இருக்கவே இருக்காது. அதாவது வீட்டில் பொருள்னு ஒன்று இல்லாமல் வீடுன்னு ஒன்று இருக்காது. நம்மளை நாடி வருபவர்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா, புகாவா என்பதன் பொருள் என்ன? அதை ஏற்கனவே நம்மளுடைய எக்ஸாமில் கேட்டாங்க. முன்றில் என்பதன் பொருள் என்ன? வீடு, அதாவது முற்றம் வைத்திருக்கிற மாதிரியான வீடு. மடமகள் என்பதன் பொருள் என்ன? இளைய மகள். பாணர்களுக்கு பொன்னை உணவாக கொடுத்தவள் யார்? பாரியுடைய இளைய மகள். அங்கவை சங்கவை நம்மளுடைய சிவாஜி படத்தில் கேட்டிருக்கோம் இல்லைங்களா? பாரியுடைய மகள்கள் பெயர் அங்கவை சங்கவை. சங்கவை தான் இளையவள். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு பாடல். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், அதாவது போதிய அளவுக்கு கற்றவர் தான் அறிவுடையார். சும்மா அறகுறையாக கற்றுக்கிட்டு வந்தவங்க அறிவுடையார்னு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அப்படி அறிவோடு இருக்கிறவன் தன்னை சுற்றி இருக்கிற 4 திசைகளிலும் செல்லாத நாடு கிடையாது. ஒருவேளை அவனே நேரடியாக போகலைனாலும் அவனுடைய புகழ் அவனுக்கு முன்னாடி போய் நின்றுருக்கும். அந்நாடு வேறு நாடாக, ஏன்னா கல்வி கற்றவன் அல்லது அறிவுடையவன் அந்த நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரம் இதை எல்லாத்தையும் உடனுக்குடனே உள்வாங்கி கொண்டு அந்த நாட்டை தன்னுடைய நாடாக அவன் பாவித்து கொள்வதற்கு போதிய திறன் அவங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கல்வி அறிவுடைய அல்லது அறிவுடைய ஒருவனை ஒவ்வொரு நாடும் தன்னுடையவனாக ஏற்றுக்கிற மனப்பக்குவம் ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கும். ஏன்னா அறிவுடையவர்கள் எங்களுடையவராக இருக்கணும் அப்படிங்கிற வேட்கை ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்கும். அந்த மாதிரி அந்நாடு வேறு நாடாக தமவேயாம், தன்னுடையதாக தான் இருக்கும். ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். ஆற்றுணா வேண்டுவது இல், வழியில் சாப்பிட்டு போகிறதுக்கு உணவை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற கட்டாயம் அறிவுடையாருக்கு இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அந்நாடு வேறு நாடாக தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். இதிலிருந்து 2 கேள்வி கேட்கலாம். நாற்றிசையும் உள்ள நாடுகளை தன்னுடைய நாடாக கருதுபவர் யார் என்று பழமொழி 400 கூறுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிவுடையவர். ஓகேங்களா? ஆற்றுணா என்பதன் பொருள் என்னன்னு கேட்டாங்கன்னா வழிநடையில் சாப்பிடக்கூடிய உணவு. ஓகேங்களா? அவ்வளவுதான்.